ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லா உடல் ஆரோக்கியத்தில் நல்லபடியாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தோசை, இட்லி குழம்பு, அப்புறம் செவ்வாழைப்பழம், இது கொய்யாப்பழம் ஜூஸ். இது செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது கொய்யாப்பழம் சாப்பிட்டா. இது எங்கே நாங்கள் குடித்தோன்னா எங்களுடைய ரிலேஷன், என் க்ளோஸ் ரிலேஷன் இதுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். ரெசிடென்ஷியல் டவர்ஸ் கோயம்புத்தூர். அங்கே இது வெல்கம் ஜூஸாக கொடுத்துருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. போனோடனே கொடுத்தாங்க, நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. இதுக்கு நல்லா தோல்லாம் கட் பண்ணி போட்டு, அதுக்கு பெப்பரு கொஞ்சம் உப்பு போட்டு தான் இப்படி நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அந்த பால், சர்க்கரை இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. இந்த உப்பு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், பெப்பர் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் லைட்டாக மேலே இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, நான் இந்த பெருங்காய டப்பாவை பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது லைட்டாக போட்டு குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது? சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த ஜூஸ் குடித்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்கு இந்த ஜூஸ் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இதுதான் எங்களுடைய இது. பாய்.